அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நோம்பு கஞ்சி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஒரு மாதம் நோம்பு இருப்பாங்க. அந்த நோம்பு கஞ்சி நம்ம வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நோம்பு கஞ்சி எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நோம்பு கஞ்சி ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவு தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கூட வேணால் கூட எடுத்துக்கோங்க, அளவுக்கு தக்கன பார்த்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 150 கிராம் பச்சரிசி, 150 கிராம் பச்சரிசி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் சிறுபருப்பு, அது தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 10லேருந்து ஒரு 12 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலம். அப்புறம் தக்காளி ரொம்ப கம்மியாக போதும், அரை தக்காளி போதும். அதுக்கப்புறம் மல்லி இலை கொஞ்சம், அப்புறம் கருவேப்பிலை, மிளகாய் ஒரு மிளகாய் போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். அரை மிளகாய் போதும். இந்த அளவுக்கு அரை மிளகாய் போதும். நான் கொஞ்சம் காரம் வேணுங்கிறனால ஒரு மிளகாய் போட்டிருக்கேன், அரை மிளகாய் போதும். அதுக்கப்புறம் இவ்வளோ பொருளை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் தான் இது வேக வைக்கணும். அப்போ தான் நல்ல குழைவாக வேகும். நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு அதில் அந்த பட்டை, கிராம்பு, ஏலம், அப்புறம் அந்த வெந்தயம், ஜீரகம் எல்லாமே கம்மியாக போதும். அதெல்லாமே போட்டுட்டு அந்த நெய் காஞ்சவொடனே அதெல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம்ல, ஒரு 10லேருந்து ஒரு 12 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, அதையும் உரித்து வச்சதை அதையும் இதில் போடணும். இந்த நெய்யிலே போடலாம். இப்போ அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, அப்போ அதெல்லாமே சேர்த்து அந்த நெய்யில் அந்த ஜீரகம், வெந்தயம், பட்டை, கிராம்பு, ஏலம் எல்லாமே போட்டு நம்ம அந்த நெய்யில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது பூண்டு நான் முழுசாகவே உரிச்சு போடலாம். அது நல்லா வேகும் போது நல்ல பூண்டு நல்லா மசிஞ்சிடும். வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை, மிளகாய், அதையும் அதுக்கப்புறம் அந்த நெய்யிலே போடலாம். எல்லா பொருளுமே கம்மியாக தான் எடுக்கணும். இது 3லேருந்து 4 பேர் சாப்பிடலாம். இந்த நோன்பு கஞ்சி 3 பேர்லேருந்து 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கூட வேணும்னா எல்லாமே நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கோங்க. தக்காளிலாம் சின்ன தக்காளியில் பாதி தக்காளி கூட போதும். ரொம்ப தக்காளி போட்டாலும் புளிப்பாக இருக்கும். அதனால் ரொம்ப தக்காளி வேண்டாம். குட்டி தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். பெரிய தக்காளினா அரை தக்காளி போதும். மிளகாய் அரை மிளகாய் போதும். இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் காரம் இருக்கிறது ஒரு மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி நம்ம தண்ணி இங்கே அரிசியும் பருப்பும் சேர்த்து எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு 7 பங்கு தண்ணி விடணும். 7 பங்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ 7 பங்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கு தக்கன கஞ்சிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு டேபிள் சால்ட்டு, கல் உப்பு எதனாலும் போட்டுக்கோங்க. அது உப்பையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாசிப்பருப்பு அந்த 150 கிராமுக்கு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த அதை இதில் கொதிக்கிற தண்ணியில் போடணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு தண்ணி 7 பங்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ கொதித்த உடனே நம்ம குக்கரை மூடிட்டு அதுக்கு வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டுட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. கூட்டி வச்சா எல்லா தண்ணியுமே வெளியில் வந்துடும். அதனால் கம்ப்ளீட்டாக அதை சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் அந்த ஆவி வர தண்ணி வச்சுட்டு இந்த வெயிட்டை போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு 20 நிமிஷம் 25 நிமிஷம் சிம்லே இருக்கட்டும். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 25 நிமிஷம் சிம்லே வச்சு அது வேகட்டும். நல்லா அப்போ தான் குழைவ வேகம். கூட்டி வச்சிங்கன்னா தண்ணி பூரா வெளியில் வந்துடும். அதனால் சிம்லே வச்சு அது பாட்டுக்கு நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அந்த ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி குழைவாக வெந்திருக்கும். நல்லா எவ்வளோ நல்லா அந்த பாசிப்பருப்பு, பச்சரிசி எல்லாமே நல்லா குழைவாக வந்திருக்கும். பச்சரிசி நான் சம்பா வெள்ளை பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பொன்னி பச்சரிசி எந்த பச்சரிசினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த பச்சரிசினாலும் இது நல்லா தான் இருக்கும். நல்லா தண்ணி நிறைய வச்சு சிம்லே வச்சு வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல கூட்டி வச்சுருங்க. கொஞ்சம் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா அது பாட்டுக்கு வேகட்டும். இவ்வளவு நல்லா குழைவாக வெந்துட்டு எல்லாமே நல்லா சேர்ந்து அந்த வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ அடுப்பை அதுக்கப்புறம் ஆன் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி இன்னும் ஆட் பண்ணலாம். நிறைய தண்ணி எவ்வளோ தண்ணி விட்டாலும் அது கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும். அதனால் வேணுங்கிற தண்ணி குடிக்கிறதுக்கு தக்கன எவ்வளோ தண்ணி வேணுமோ, நீங்கள் நார்மலாக பச்சை தண்ணி தான் விட்டுருக்கேன், எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். இது இந்த தண்ணி விட்டதுனால அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த கஞ்சி எல்லாமே சேர்ந்து நம்ம குடிக்கிற பக்குவத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிடுவாங்க. ரொம்பவும் தண்ணி ஆயிடாமல் நீங்கள் குடிக்கிற பக்குவத்துக்கு கரெக்டாக தண்ணியை பார்த்து விட்டுட்டு
நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த தண்ணி விட்டதுனால கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் அந்த தண்ணி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு தீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்ல ஓரளவு நம்ம முதலே நல்லா வெந்தெடுத்து இப்போ தண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ வந்து கரெக்டாக ஆகிடுது. எல்லாமே எல்லா பொருளும் சேர்ந்து இதில் ஜீரகம், வெந்தயம், அப்புறம் வெள்ளைப்பூடு எல்லாமே சேர்ந்ததுனால ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு வாசமாக ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா வந்து நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த இதுக்கு அரை மிளகா போதும், ரொம்பலாம் மிளகா வேண்டாம். கொஞ்சம் ஒரு மிளகாவே வந்து ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் அளவுக்கு தக்கன இதில் கூடவோ குறையவோ பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு நோம்பு கஞ்சி வந்து தயாராகிடுது. இது வந்து ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு நோம்பு கஞ்சி வந்து தயாராகிடுது. எல்லோரும் வந்து இதே அளவுகளோட இதே மெத்தடில் நீங்கள் வந்து நோம்பு கஞ்சி செஞ்சு பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு இது வந்து ரொம்ப நல்லது. சாதாரணமாகவே அடிக்கடி வந்து இது வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கஞ்சி வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இதே பக்குவத்தில் நீங்கள் வந்து நோம்பு கஞ்சி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.